Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.2ல first questionல third subdivision பார்க்க போறோம். Question என்னன்னா, let A be the set consisting of all the members of a family. The relation are defined by A is related to B if A is not a sister of B. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த capital A இது வந்து set of all members of a family. So capital A equal to set of all members of the family. இப்போ ஒரு ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் என்ன ஆர் என்ன சொல்லியிருக்காங்க, A is related to B if A is not a sister of B. அதாவது இந்த A எலமெண்ட் இது வந்து ரிலேட்டட் டு B எப்போனா A வந்து not a sister of B. ஸோ வந்து நம்ம வந்து இது ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிசிட்டி அண்ட் டிரான்சிட்டிவிட்டி ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் வந்து எப்போ வரும்னா A is related to A அப்போனா தான் ரிஃப்ளெக்சிவ் வந்து ட்ரூவாக இருக்கும். A is related to Aனா அப்போ நம்மளுக்கு என்ன வரும், A is not a sister of A அப்படின்னு இருக்கணும். A is not a sister of A தான், ஏன்னா A வந்து அதுக்கே வந்து சிஸ்டராக இருக்க முடியாது. ஸோ வந்து இது ட்ரூ. ஸோ A is related to A அப்போ என்ன சொல்லலாம், therefore the relation is reflexive அப்படின்னு சொல்லலாம். Therefore the relation R is reflexive. இப்போ அடுத்து இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ சிமெட்ரிக்னா A is related to B. A is related to B னா என்ன அர்த்தம், A is not a sister of B. இப்போ சிமெட்ரிக் வந்து நம்ம ரிவர்ஸும் வந்து யோசிக்கணும். அதாவது A is related to B னா இப்போ B வந்து related to A. ஸோ இது வந்து ட்ரூவான்னு பார்க்கணும். B is related to A னா என்ன வரணும், B is not a sister of A அப்படின்னு வரணும். இப்போ A வந்து not a sister of B னா Bயும் வந்து not a sister of A அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ B is not a sister of A அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து இது ட்ரூவாக இருக்குது. அதாவது A is related to B னா B is related to A. அப்போ என்ன சொல்லலாம், therefore the relation R is symmetric. இப்போ அடுத்து வந்து இந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவா இல்லையான்னு பார்க்கலாம். டிரான்சிட்டிவ் வந்து எப்போ வரும்னா, இப்போ A is related to B அதே மாதிரி B is related to Cனா அப்போது A is related to C அப்படி இருந்துச்சுன்னா தான் இந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். A is related to Bனா A is not a sister of B. B is related to C. So Bயும் நம்ம not a sister of C அப்படின்னு சொல்லலாம். So B is not a sister of C. இப்போ A is related to C அதாவது A வந்து not a sister of C அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனால் A வந்து Cக்கு வந்து சிஸ்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து A is related to C வந்து not possible. ஸோ வந்து it is not true. அதாவது A can be a sister of C ஏன்னா நம்மளால ஷியராக சொல்ல முடியாது. ஸோ A can be a sister of C. ஸோ வந்து இது ட்ரூ இல்லாத காரணத்தினால இப்போ இந்த ரிலேஷன் வந்து நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொன்னான். therefore the relation R is not transitive. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன்.